நாமக்கல்லில் பிரச்சாரத்தில் பலருக்கு பாதிப்பு ஏற்பட்ட போதும் கரூரில் ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கேள்வி. நாமக்கல்லில் வெப்பத்தாக்கத்தால் பலர் பாதிக்கப்பட்டதாகவும் கரூரில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு காரணம் வெப்பம் அல்ல என்றும் அதிகாரிகள் விளக்கம். அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 ஆஃப் தம் அன்கான்ஷியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணி திருப்பவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்ரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லெஜார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் 41 நடந்திருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.